ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் இவர் எங்கே இருக்காரோ, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய நிகழ்வுகள் இருக்கும். மற்ற கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா. சாதகமாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும், பாதகமாக இருந்தால் என்னென்ன கெடுபலங்கள் உண்டு, இதுதான் நம்ம பார்க்குறது பிரதானமாக. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அந்த சனி 5ல் இருக்கார். முதல்ல 6ன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 6ஆம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம். ஆக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களே அறியாத வெற்றி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சுக்கிரன் வாங்கின சாரம் சனி அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5ஆம் இடமும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத வருமானம், சம்பாத்தியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுதான் இருக்குது. ஆக ஒரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, இங்கே வேலைன்னு சொல்லிட்டா உங்களுடைய ஜாப் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இதுதான் மெயின். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அங்கே இருந்தால் கூட சனியுடைய இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்களோ, வேலை நல்லா இருந்தால் கூட வேலையை பற்றிய பயம், பீதி, குழப்பம் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. பாருங்கள், ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுத்தால் கூட அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி 5ல் இருக்கிறதுனால வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்க, யாரெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்தவங்க இருக்கீங்களோ, நீங்கள் கவனமாக வேலை பார்க்கணுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இல்லைன்னா நம்ம வேலையில் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் பெரிய பிரமாதமாக இல்லை. உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சம்பாதிச்சாலும் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, 12ஆம் இடத்துல கேது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இருக்குது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் நமக்கு சுமாராக தான் இருக்குது, சாதகமான பலன்கள் முழுவதுமாக இல்லை. அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புதுசாக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நமக்கான தேவைகள் அதிகமாக இருக்கலாம், எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கலாம், சிந்தனைகள் பெரிய பிராடாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் எடுக்கக்கூடிய, நம்ம செயல்படக்கூடிய, முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு சீக்கிரம் நடந்துடும், நன்மையாக முடிஞ்சிடும், ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. நான் உங்களை அப்செட் பண்ணுறதுக்காக சொல்லலை. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் போராடிட்டுருக்கோம், முன்னேறணும்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தகுந்தவாறு நமக்கு கிரகங்களும் ஃபேவரபுளாக இருந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. அடக்கி வாசிங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கவனம். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் அவசியம் இருந்தாலுடைய தேவையற்ற ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. இதுவே இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படின்னு ஒன்றும் பெருசாக யாரும் ஒரி பண்ணாதீங்க. அது இந்த மாதம் போனால் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சேன், அதில் நிறைய மாற்றங்களில் தடை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரி பண்ணாதீங்க. நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கே நினச்சிங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழிய
அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு லவ் அஃபையருக்கான புதுசாக பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். உங்களுடைய லவ் பெரிய லெவலில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷன் லைனில் இருக்கிறீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். அந்த ப்ராஃபிட் நமக்கு கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ, பணமாகவோ, நகையாகவோ வரணும். இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சுமாராக இருக்குது. ஆகையினால அதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. இருந்தால் கூட எதிரிகள் விஷயத்தில் கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெரிய லெவலில் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் குறைவு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் முதல்ல சொன்ன வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருந்து அவரும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கனால யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பணம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதே மாதிரி தான் நீங்கள் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இப்படி இந்த மாதம் உங்களுக்கு மாறி மாறி நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே இறை அருளை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள், தடை என்பது இருந்துகிட்டே இருக்குது. அதனால் முதல்ல உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்டதெய்வம் ரெண்டையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம படைத்த பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு, நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் நரசிம்மர். அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் இதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய விருச்சிக ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இங்கே கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கான நற்பலன்கள் இருக்குது. இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும், இதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் என்ன, வழிபாடு என்ன, இதுதான் மெயின். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். குரு உங்கள் ராசிக்கு 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதுதான் உங்களுக்கு மெயினான விஷயம். குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் கூட வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தால் கூட தெய்வத்தின் அனுகூலத்தால் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது, பட் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, அது வரைக்கும் எனக்கு கைக்கு வரல, கிடைக்கல, அது இருக்கிறது தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கணும்னு சொல்கிறவங்க அல்லது நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் வரும், அல்லது பிஎஃப் பணங்கள் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும். எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய அரியர்ஸ் பண்ண லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு, கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அல்லது எனக்கு ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் பணம் வரல,
இன்சூரன்ஸ் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும். அல்லது எனக்கு ரொம்ப நாள் டிவிடெண்ட் வராமல் இருந்துச்சு, லாபத்தினுடைய பங்கு கிடைக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆக நீங்கள் முயற்சியை ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஒரு இடைக்கு 2 தடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலையுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவர்களாலும் நன்மை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதிலே நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுலேயும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப நாளாக உங்களோட சொத்து விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும், நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும். இதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 11ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் வர்றார், 12ஆம் தேதி சூரியன் வர்றாரு, ஏற்கனவே உங்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்படி இருந்தாலே 4ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல சர்வீஸில் இருந்தாலும் சரி, நல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நல்ல ஏர்னிங் பண்ணாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதனால் அது மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் அதை மாற்றுங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார்கள். அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் முக்கியம். ஒரு பக்கம் எப்படி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இறையறலால் உண்டு. அதுலேயும் குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், சக்ஸஸ் ஆகலை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் தெய்வ அனுகூலத்தால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, நானும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 8ல் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பார்த்தாலே இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. நான் சும்மா இருக்கேன், ஐடியலாக இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை தேடிட்டுருக்கேன், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சுமாராகவே இருக்கும். ஆக இந்த மாதம் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சுமார். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்கள் அவர் மேலே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க, நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. நல்லா பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஏற்கனவே உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. தொழில் தகராறு, உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மையை சொல்லும். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு
திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 10ஆம் இடத்தை சூரியன் சனி புதன் எல்லாம் பார்க்குறது, எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும், கௌரவம் கூடும். ஸோ இந்த மாதத்தில் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்குது. உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகல சின்ன சின்ன தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குருவும் சனியும் பார்க்குறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன தடைகள் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.